வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, நீலா பெண்ணே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரஞ்சனி கை நீட்டிய போது ஆதவியின் கரமும் தன்னால் நீண்டது. விருப்பு வெறுப்புகளை தீர்மானிப்பது காலமும் சூழலும் விதியும் அதன் மீது படர்ந்த வலிமையும். 2ஆம் நிலை வாரிசு என்ற அழுத்தமான வார்த்தை பிரயோகத்திலேயே அவளுக்கான இடத்தை சுட்டி காட்டிவிட்டு போனாலும், இப்போது உன் கையில் தந்திருப்பது உனக்கான உரிமை இல்லை. உன் அம்மாவின் செயலுக்காக இதை நீ செய்ய வேண்டியது கடமை என்று பதிந்துவிட்டும் போயிருக்கிறார். ஒரு வகையில் அவரின் அந்த சாதுரியம் ஆதவியின் மனதில் ஒரு நல்ல தாக்கத்தை தான் உண்டாக்கியிருந்தது. எழுந்து அந்த அறையை சுற்றி ஒரு நடை நடந்தாள். விஸ்தீரணமான அறை. பாத்ரூம் வசதியோடு பின்பக்கம் இன்னொரு அறையும் இருந்தது. இருக்கையில் அமர்ந்து நெற்றி பொட்டை தேய்த்து யோசிக்க ஆரம்பித்தாள். துரோகி விரோதி என்ற ரஞ்சனியின் கூற்று யாரை எதிர்த்து யார் நிற்பது? தலையை உலுக்கிக் கொண்டவள் அறை கதவு தட்டப்படவும் மெல்ல தன்னை மீட்டு, ப்ளீஸ் கெட் இன். மாதவன் தான் எப்போதும் புன்னகையோடே இருப்பவன் என்பது போல முகம் துலங்க இருந்தது. மேடம், வாங்க தீம் பார்க்கை சுத்தி பார்த்துட்டே பேசலாம். தலையசைத்து விட்டு அவனோடு நடந்தாள். வரும்போது இருந்ததை விட இப்போது கூட்டம் கூடத் தொடங்கி இருந்தது. இடைவெளி விட்டு நடந்து தன்னை யோகியன் என்று நிரூபித்து கொண்டான். தினமும் இவ்வளவு கூட்டம் வருமா மிஸ்டர் மாதவன்? வரும் மேடம். வீக்கெண்ட் லீவ் டேஸ்னா இன்னும் அதிகமா வரும். மழை காலங்களில் டல் அடிக்கும். மொத்த தீம் பார்க்கலையும் சேர்த்து எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? ஆட்கள் அவர்கள் புள்ளி விபரத்தோடு சேர்த்து சொல்லி முடித்த போது எள் என்றால் எண்ணெய் ரகம் போலத்தான் மாதவன் தெரிந்தான். அவர்கள் பேசிக்கொண்டே சில அடிகள் கூட நடந்திருக்க மாட்டார்கள். வாயிலில் பரபரப்பு தெரிய மாதவனோடு சேர்ந்து திரும்பி பார்த்தாள் ஆதவி. வசீகரமான இளைஞன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். அவன் கண்களில் கூர்மை அவளை தைத்து இழுத்து கொண்டிருக்க, அவனை ஆழ்ந்து பார்த்தபோது அவளுக்குள் தடுமாற்றமாக இருந்தது. அந்த பார்வையில் காந்தம் இல்லை, ஆனால் ஏகாந்தமா எதுவோ இருக்கிறதென்று சொன்னது அவள் வயசு. யாரோ என்று முன்னேறிய மாதவன் பின்னால் செழியன் நிற்பதை பார்த்து லேசாய் தடுமாறினான். என்ன சார் வேணும்? அவன் கேள்வியை அலட்சியம் செய்துவிட்டு உள்ளே வந்தவர்கள் இடுப்பில் கைகளை ஊன்றி கண்களால் இடத்தை அளந்தார்கள். சார், என்ன வேணும் சார் உங்களுக்கு? எதுவா இருந்தாலும் வக்கீல்கிட்ட பேசுங்க சார். எங்க சார்க்கும் உடம்பு சரியில்லாத சமயத்துல மாதவன் சொன்ன போதும் இருவரும் கவனமே திருப்பாமல் இடத்தை கை காட்டி பேசிக்கொண்டிருந்தார்கள். ஹலோ, யார் நீங்க? என்ன வேணும்? ஆதவியின் கேள்வி அழுத்தமாய் ஒலிக்க ஆழ்ந்து அவள் முகத்தை பார்த்தான் விசாகன். நீங்க யாரு? புதுசா வேலைக்கு வந்திருக்கீங்களா? செழியன் தாடையை நீவிக்கொண்டே கேட்டான். ஆதவி கைகளை கட்டிக்கொண்டு அமைதியாக நிற்க மாதவனை நோக்கி ஒற்றை புருவத்தை உயர்த்தினான். இவங்க சாரோட பொண்ணு சார் என்றான் தயக்கமாக. பொண்ணா? நம்பாத குரலில் செழியன் கேட்டபடி ஆதவியை கண்களால் அளக்க அவள் முகம் கோபத்தில் சிவந்து போனது. நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க யார் முதல்ல? குரலில் கோபம் வழிந்தது. நான் யாரா? நீ நிக்கிற இந்த இடத்துக்கு சொந்தக்காரன் உங்க அப்பா. அப்பா தானே? அவர் ஏப்பம் போட்டு கொள்ளையடிக்க நினைத்த இந்த இடத்துக்கு சொந்தக்காரன். அது சரி, நீ யாரு? எனக்கு தெரிஞ்சு குருமூர்த்திக்கு மனநிலை சரியில்லாத ஒரு பையன், ஒரு சின்ன பொண்ணு தானே இருக்காங்க. அது இல்லாம அவருக்கு ஏகப்பட்ட செகண்ட் சேனல் இருந்தது. நீங்க எந்த சேனல் தயாரிப்புன்னு தெரியலையே. செழியன் வீசிய கத்தி மிக சரியாக ஆதவியின் தன்மானத்தில் தாக்கியது. முகம் முழுக்க சிவக்க கண்ணீர் ததும்பிய அந்த விழிகள் விசாகனை மையில் கொள்ள வைத்தது. அந்த முகத்தை தாமரை போல கைகளில் ஏந்தி கண்ணீர் ததும்பும் அந்த கண் குளத்தில் முத்துக்களை பதியம் செய்ய துடித்தான். சட்டென்று சுதாரித்தவனுக்கு அந்த சிந்தனை திடுக்கிட வைக்க வேகமாய் தன்னிலை பெற்றான்.
தேவையில்லாத பிரச்சனை பண்ணாதீங்க சார். எதுவா இருந்தாலும் வக்கீல் மூலம் பேசுங்க. மாதவன் கெஞ்சும் குரலில் சொல்ல ஆதவியை ஆழ்ந்து பார்த்துவிட்டு மாதவனிடம் திரும்பினான். தட்ஸ் ஓகே. இடம் திரும்ப கிடைச்சதும் நாங்க இங்க வேற ஆக்டிவிட்டி செய்ய போறோம். அதுக்காக பார்வையிடலுக்கு வந்தோம். நாங்க உள்ள வரக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்ல. வரலாம். முதல்ல உன்ன மாதிரி ஆட்களுக்கு பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்ல என்றவன் திரும்பி நடக்க விசாகனும் பின் தொடர்ந்தான். மாதவனுடன் நொடியில் புள்ளியாய் ஆதவி தீம் பார்க்கிற்குள் சென்று மறைய செழியன் யோசனையாய் நின்றான். என்னடா? முதல்ல இவளோட நதி மூலத்தை கண்டுபிடிக்கணும். படரும் முன்னாடி நொடியில பிடுங்கி வீசிட்டு போயிட்டே இருக்கணும். வெளியில் எட்டெடுத்து வைத்தான். ஏற்கனவே அது தன் நண்பனின் நெஞ்சில் படர்ந்து விட்டதை அறியாமல். சித்திரமே சொல்லடி, முத்தமிட்டால் என்னடி, நித்தம் நித்தம் தென்றல் உன்னை தொட்டதில்லையோ, தொட்டு தொட்டு நெஞ்சில் இன்பம் பட்டதில்லையோ. நாற்காலியில் அமர்ந்தபோது கம்பீரமாக உணர முடியவில்லை விசாகனுக்கு. முள்ளில் தரித்த ஆசனம் போல் இருந்தது. செழியன் கிளம்பி இருந்தான். பெரும்பாலும் அவன் இங்கு இருப்பதில்லை. சொல்லப்போனால் இந்த மினரல் வாட்டர் ஃபேக்டரியை, இந்த இடத்தை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற வீம்பிற்காக மட்டுமே நடத்தி கொண்டிருக்கிறான். மற்றபடி அவர்கள் குடும்பத்திற்கான மொத்த வருமானமும் சிட்டியின் மையப்பகுதியில் இருந்த கல்யாண மண்டபம் மட்டும்தான். நிலையான வருமானம் தந்து கொண்டிருந்த தொழில் சில காலமாய் படுக்கை வசமாகிவிட்டது. நன்மாறனும் அருமைநாதனும் மண்டபத்தை கவனித்துக் கொண்டிருந்தார்கள். பெரிய மண்டபங்கள் ஏகப்பட்ட பண விரயம் என்ற பொருளாதார சிக்கலில் பெரும்பாலும் திருமணங்கள் கோயிலிலும் வரவேற்பு ஹோட்டலிலும் நடந்து போகிறது. மனிதர்களின் கைரேகை சுருங்கி போனது போன்ற வாழ்க்கை. பணக்காரர்கள் என்ற முத்திரை குத்திக் கொண்ட எத்தனையோ பேரிடம் நகரதலுக்கு துளி வீதியற்ற நுனிப்புல் அளவிற்கான வாழ்க்கை கூட இருப்பதில்லை. திரவியத்திற்கும் அருமைநாதனுக்கும் இருந்த நட்பு ஒரு புள்ளியில் உமையாளை மணந்த நிமிஷம் உறவாகி போனது. புறநகராய் அப்போதுதான் வளரத் தொடங்கிய இடத்தில் ஏக்கர் கணக்கில் இடம் வாங்க செலவானது. அன்றைய தேதிக்கு கனத்த சில லட்சங்கள்தான். மினரல் வாட்டர் ஃபேக்டரிகள் பெரிதாய் வளர்ச்சி கண்டிருந்த காலகட்டம். வாலிபத்தின் வாசலில் நின்ற அருமைநாதனுக்கும் திரவியத்திற்கும் கையில் முதலீட்டிற்கு பணம் இல்லை. இன்னொரு பக்கம் பார்வையில் இருந்து தள்ளி வெகு தூரத்தில் வாங்கி போட்ட இடத்தை பராமரிக்க வழியும் தெரியவில்லை. 2 முறை ஆக்கிரமிப்பிற்கு ஆளாகி அவர்களை வெளியேற்றுவதற்குள் பெரும்பாடுபட்டு போனார்கள். ஒரு கட்டத்தில் இடத்தை வந்த விலைக்கு விற்றுவிட்டு போய்விடலாமா என்று யோசித்த நிமிஷம்தான் குருமூர்த்தி வந்து நின்றார். திரவியத்தின் நண்பர் என்ற நல்லெண்ணமும் சூழ நல்ல தொகையும் கூடவே பராமரிப்பும் அவர்கள் வசம் என்பது அருமைநாதனுக்குமே நிம்மதியாக போய்விட்டது. உண்மையில் அந்த இடத்தில் 3/4 பங்கு அவருடையது. மீதி இருந்த 1/4 பங்கு மட்டுமே திரவியத்திற்கு சொந்தமானது. நண்பர் என்றாலும் சில விஷயங்களில் திரவியம் கவனமாகத்தான் இருந்தார். குருமூர்த்தியின் குறுக்கு புத்தியை தெரிந்திருந்ததால். அவருக்கு தீம் பார்க் வைக்க மட்டுமே இடத்தை தந்திருப்பதாகவும் தாங்கள் நடத்தும் அதே தொழிலை குருமூர்த்தி அங்கே ஆரம்பித்து நடத்தக்கூடாது என்ற ஷரத்தை ஒப்பந்தத்தில் இணைத்துத்தான் இருந்தார்கள். குருமூர்த்திக்கு தந்தது போக மீதி இருந்த இடத்தில் வாட்டர் யூனிட் ஆரம்பிக்க காலம் நல்லபடி ஓடியது. குருமூர்த்தி பல இடங்களிலிருந்து விதவிதமான கருவிகளை கொண்டு வந்து போட்டு அமர்க்களமாய் தீம் பார்க்கை ஆரம்பிக்க ஆரம்பத்தில் பெரிதாய் மனசஞ்சலம் இல்லை. வாட்டர் யூனிட்டில் நல்ல பணமும் வர அதை கொண்டு கல்யாண மண்டபமும் இப்போது குடியிருக்கும் பெரிய வீடும் வாங்க ஏதுவானது அருமைநாதனுக்கு. குருமூர்த்தியின் தீம் பார்க்கை நிர்வகிக்க உதவிக்கு சத்தியமூர்த்தி வந்து சேர்ந்தார். குருமூர்த்தியை பொறுத்தவரை இந்த தொழில் கருப்பை வெள்ளையாக்கும் ஒரு வாஷிங் மிஷின் மட்டும்தான். சத்தியமூர்த்தியின் பார்வை வேறாக இருந்தது. நிர்வாகத்தை கவனிக்க வந்த சில நாட்களிலேயே அந்த இடத்தின் அசுர வளர்ச்சியும் அதன் மதிப்பு நாளுக்கு நாள் இரட்டிப்பு ஆவதையும் கண்டார். எல்லாவற்றையும் விட 10 ஆண்டு அபிவிருத்தி திட்டத்தில், ஸ்மார்ட் சிட்டி உருவாக்கத்தில் அந்த பகுதி அரசால் கொண்டு வரப்பட்டிருக்க அதற்கான பணிகள் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது.
அவ்வாறு மட்டும் நடந்தால் நிச்சயம் அந்த இடத்தின் மதிப்பு சொல்லி மாளாது. இந்த இடத்தில் ஆந்திராவுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டால் இங்கு ஆரம்பிக்கப்படும் ஸ்தாபனங்கள் 2 மாநிலத்திற்கும் நடுவே அசுர வளர்ச்சியை பெறும். மானாவாரியாய் திட்டம் போட்டவர் அந்த இடத்தை திருப்பிக் கொடுக்காமல் எப்படி கை கொள்வது என்ற சிந்தனையில் விழுந்தார். திரவியத்தின் மேல் உள்ள அன்பால் எந்த தகிடுதத்தமும் செய்யாமல் நாட்களை கடத்தி கொண்டு வந்த குருமூர்த்திக்கு தம்பியின் போதனைகள் மனதில் சலனத்தை உண்டாக்கியது. அதுவும் தீம் பார்க்கில் வந்து கொட்டிய லாபம் அவரையும் யோசிக்க வைக்க இடத்தை வசமாக்கும் குறுக்கு வழியை தேட ஆரம்பித்தார். கடலை அதிர வைக்க பாதாள கரண்டிக்கு அலைய வேண்டியது இல்லை, ஒரு துளி மழை போதும் என்ற நிஜம் அவருக்கு புரிந்துதான் இருந்தது. நேர்மையும் நாணயத்தின் இருப்பிடமாக இருந்தாலும் திரவியத்திற்குள் ஊன்றி கிடந்த சபல புத்தி அந்த குணத்திலேயே ஊறி கிடந்த குருமூர்த்திக்கு பிடிபட்டிருக்க தன்னுடைய கருப்பு வாழ்க்கைக்கு அவரையும் இழுத்து போனார். மதுவின் போதை புறவாசலில் அவ்வப்போது கிடைத்தாலும் மாது என்ற விஷயத்தை தீண்டாத திரவியத்தை முழுக்க சரிப்பது இயலாது என்பதாலேயே அவர் போதையில் இருந்த சமயத்தில் சில வில்லங்கமான புகைப்படங்களை எடுத்து வைத்து கொண்ட குருமூர்த்தி தன் தவறுக்கு சப்ஸ்டியூட்டாக திரவியத்தை தலையாட்ட வைத்தார். சில விதிமுறைகளுக்கு உட்பட்டு இவர்கள் செய்யும் தொழிலை குருமூர்த்தி செய்ய அனுமதிப்பதாய் நில சொந்தக்காரரில் ஒருவராய் திரவியம் கையெழுத்து போட அதை கொண்டே குருமூர்த்தி தீம் பார்க்கோடு ஒன்றிணைந்த இடத்தில் வாட்டர் யூனிட்டை ஆரம்பித்து அருமைநாதன் வழங்கியதை விட குறைவான விலைக்கு சப்ளை செய்ய ஆரம்பிக்க அருமைநாதன் விக்கித்து போனார். தட்டி கேட்டு ஆட்சேபித்த நிமிஷம் பத்திரத்தை எடுத்து முகத்தில் எரிய அவரின் அதிர்ச்சி நிற்கவே இல்லை. தங்கை கணவன் செய்திருக்க வாய்ப்பே இல்லை என்று நம்பி செய்திருப்பது அறிந்ததும் உள்ளுக்குள்ளேயே வெம்பி வழக்கை கோர்ட்டுக்கு கொண்டு செல்லும் போது வக்கீலை அழைத்து கொண்டு தங்கை வீட்டு வாசலில் வந்து நின்றார். நீ என்ன சூழ்நிலையில அந்த கையெழுத்தை போட்டு தந்தேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ கோர்ட்டுல சொல்ல போற ஒரு வார்த்தையில தான் நம்மோட உறவும் என் வாழ்க்கையும் இருக்கு. சுய நினைவோடு கையெழுத்து போடலைன்னு மட்டும் சொல்லிடு. நீ செய்ததெல்லாம் மறந்துடுற. எந்த தவறுமே செய்யாமல் கை குவித்து அருமைநாதன் நின்றிருந்த காட்சி மனசை தைத்தது. ஆனாலும் விதி அவருடைய நேர்மையில் விளையாடியது. குருமூர்த்தி அச்சுறுத்தி அந்த கையெழுத்து சுய நினைவில் போடப்பட்டது என்று கோர்ட்டில் சொல்ல வைத்தார். அன்றோடு இரு குடும்பத்தின் உறவும் முழுக்க அருந்து போனது. எல்லாம் எடுத்து வீசிவிட்டு தனியாக வாழ்ந்தவனை காலம் மறுபடி இங்கே கொண்டு வந்து பிணைத்திருக்கிறது. சட்டென்று நின்ற மின்சாரம் கண் சிமிட்டி இன்வெர்டர் விழித்து கொள்வதற்குள் பழைய நினைவுகளில் இருந்து விடுபட்டான். கடின நீரை சுத்திகரித்து மென் நீராய் மாற்றும் இயந்திரம் ஒன்று இயங்கிக் கொண்டிருந்தது. முன்பு இருந்தது போல் அல்லாமல் இப்போது நிறைய இயந்திரம் வேலை செய்யவில்லை. தொழில் நலிவு, அதுவும் குருமூர்த்தியின் சூழ்ச்சியும் சேர்த்து அவர்களை நிமிர விடாமல் செய்திருக்கிறது. உள்ளே ஒரு சுற்றியவன் திரும்ப அலுவல் அறைக்கு வரவும் அவன் அலைபேசி அடித்தது. எடுத்தவன் முகத்தில் தன்னிச்சையாய் பூக்கள் மலர இணைந்தான். சார் வணக்கம் என்றான் ஆர்வத்தில் அழைத்தவரை முந்திக்கொண்டு. எப்படி இருக்க விசாகன்? குரலில் தாயின் கனிவு, தகப்பனின் அன்பு. சூப்பர் சார். இந்தியான்னு நினைச்சதும் சட்டுன்னு மனசில் விழுந்த சொற்ப முகத்தில் உங்களுடையதும் ஒண்ணு. எப்படி இருக்கீங்க சார்? மலர் எப்படி இருக்கா? நீ என்னை நினைச்சேன்னு சொல்ற. நான் உன்னை மறக்கவே இல்லையே மை பாய். செழியன்தான் நீ இங்க வந்திருப்பதாய் சொன்னான். எப்ப வீட்டுக்கு வர என்றார் தயாபரன். நோ சார், இப்பவே வான்னு சொல்லுங்க, நான் வந்துடுறேன். எப்பவும் நான் உங்க வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டவன் சார். என் சொந்த வெறுப்புகளுக்குமே உங்கள் வார்த்தையை தாண்டியது இல்லை சார். கண்கள் கலங்க குரலில் உணர்வு குவிய சொன்னான். விதி அவன் வார்த்தையில் நின்று குத்தாட்டம் போட்டது. எனக்காக சிரமப்பட வேண்டாம். ஃப்ரீயா இருக்கும்போது வந்துட்டு போனா போதும். எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஈவினிங் கண்டிப்பா வந்துடுறேன் சார். அதே வீடு தானே? ஆமோதித்தவர் சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு அலைபேசியை அணைத்தார். மனம் முழுக்க ஏகமாய் பழைய நினைவுகள். ஒதுக்கிவிட்டு சில செயல்களை மனதில் அசை போட ஆரம்பித்தான்.
முதலில் இந்த தொழிலை அபிவிருத்தி செய்ய வேண்டும். அதுதான் அழகான தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஒரு காலத்தில் இந்த துறையில் இவர்கள் கொடிகட்டி பறந்தவர்கள்தான். குருமூர்த்தி ஆடிய ஆட்டத்தில் தான் நைந்து போயிருக்கிறார்கள். தீம் பார்க்கை தாண்டி கணிசமான இடைவெளி விட்டு குருமூர்த்தியின் வாட்டர் யூனிட் இருந்தது. உள்ளே மிஷின்கள் தடதடப்பாய் ஓடும் சத்தம் கேட்டது. லோடுகள் ஏற்ற கியூவில் வண்டிகள் நின்றன. மெஜஸ்டிக் மினரல் வாட்டர் அண்ட் பிரைவேட் லிமிடெட் பெயர் பலகை தங்க நிறத்தில் ஊதா நிற எழுத்துக்களில் மின்னியது. உள்ளே அடியெடுத்து வைக்கவும் ஃபேக்டரியை சுற்றிவிட்டு ஆதவி வெளியில் வரவும் சரியாக இருந்தது. ஒரே நாளில் இரண்டாவது பார்வை. கண்களை குறுக்கி அவனை ஆராய்ந்தவள் ஒரு ஏளன புன்னகையோடு சொன்னாள், எதிரியாயிருந்தாலும் வாங்கன்னு வரவேற்கிறது மரபு. அத நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். மதியாதார் தலைவாசல் மிதிக்க கூடாதுன்னு நீங்களும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் மிஸ்டர். விசாகன் என்றான் பல்லை கடித்து கொண்டே. விசாகன் என்றாள். அவன் மிருதுவாக அந்த பெயரை புனிதப்படுத்தி கொண்டான். நான் உங்களுக்கு எதிரியும் இல்ல, அதுக்கான தகுதியும் உங்களுக்கு இல்ல. உரிமை இல்லாத இடத்துக்கு மேல நீங்க செலுத்துற அதிகாரம் உங்களுக்கு கூச்சம் ஏற்படுத்தலையா மிஸ் தானே? அவனின் பதில் தாக்குதலில் மெல்ல தடுமாறியவள் கைகளை கட்டிக்கொண்டு எங்கோ பார்த்தாள். அவள் திராட்சை விழிகளில் நீர் தெளித்திருந்தது. அந்த சாம்பல் நிற இருட்டிலும் தெளிவாக தெரிந்தது. பெயர் சொல்லுங்க. நான் சொல்றதால அந்த பெயர் ஒன்னும் தேய்மானம் ஆயிடாது. ஆதவி குருமூர்த்தி என்றாள் அழுத்தம் திருத்தமாக. இருக்கட்டும், எனக்கு அதுல எந்த ஆர்வமும் இல்லை. நீங்க புதுசா இந்த துறைக்கும் இந்த உறவுக்கும் வந்திருக்கிறதால சொல்றேன். இந்த இடமும் அதன் மூலம் நீங்க அடைஞ்சிருக்கிற இந்த பகட்டும் எங்களுக்கு சொந்தமானது. இன்னும் சொல்ல போனால் ஒரு நட்புக்கு துரோகம் செய்து நடு தெருவில் நிறுத்தி கவலையிலேயே அவர் இறந்து போக காரணமானது. என்னை இங்க வரக்கூடாதுன்னு சொல்ல உங்களுக்கு எந்த அருகதையும் இல்ல மிஸ் ஆதவி. அடக்கி வைத்த அத்தனை கோபமும் நுனியில் வெடித்து சிதற அவன் முகமும் அவனை சுற்றி இறந்த இருளுமாய் சேர்ந்து கட்சி கொடி போல் கருப்பும் சிகப்புமாய் தெரிந்தது. மெல்லிய படபடப்பு அவளை தீண்ட தன்னை அறியாமல் ஓரெட்டு பின்னே வைத்தாள். அவளுக்கு இதெல்லாம் புதுசு. சின்ன அலுவலகம் மனதை புத்துணர்வு செய்ய ரகம் வாரியாய் விருப்ப வேலைகள், தனிமையை விரும்பும் சமயம் சின்னதாய் சுற்றுலா, இவ்வளவுதான் அவள் வாழ்க்கை இது நாள் வரைக்கும். தூரத்தில் நின்று லோடு ஏற்றி கொண்டிருந்த மாதவன் வேகமாய் அங்கே வரவும் ஆதவியின் முகத்தில் தெரிந்த தடுமாற்றத்தில் பதட்டமாகி போனான். என்னாச்சு மேடம்? எதுக்கு இவர் இங்க வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கார்? எதுவா இருந்தாலும் வக்கீல் மூலம் பேசுங்க என்றான் அழுத்தமாக. தாடையை வருடியபடி இருவரையும் அழுத்தமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து வெளியே போனான். ஆதவிக்கு படபடப்பு அடங்க சிறிது நேரம் பிடித்தது. தீம் பார்க் பார்வை நேரம் முடிந்திருக்க உள்ளே ஆட்கள் இருக்கிறார்களா என்று ஒரு சுற்றி வந்து கொண்டிருந்தார்கள். பிரபு காரோடு முன்னே வந்து நின்றான். நான் கிளம்பட்டுமா மிஸ்டர் மாதவன்? ஃபேக்டரி மூடுறதுக்கு நேரமாகுமா? அது நாங்க பார்த்துக்கிறோம் மேடம். இப்ப நீங்க கிளம்பினாலே வீட்டுக்கு போக 8 மணி ஆகிடும். தலை அசைத்து விட்டு உள்ளே சென்றவள் தன்னுடைய கை பையை எடுத்துக்கொண்டு வந்தவள் காரில் ஏறினாள். விசாகனின் ஃபேக்டரியை தாண்டும் போது மிக சரியாய் அவனும் வண்டியை எடுத்து கொண்டிருக்க ஹெட்லைட் வெளிச்சத்தில் கண்கள் கூச நிமிர்ந்து பார்த்தான். காருக்குள் விளக்கு எரிந்தது. அந்த மெல்லிய வெளிச்சத்தில் தங்கச் சிலை ஒன்று தேரில் திருவீதி உலாவிற்கு செல்வது போல் மனதில் கற்பனை விரிய நொடிக்கு குறைவான நேரத்தில் தன்னை மீட்டான். எந்த பெண்ணிடமும் தோன்றாத உணர்வு, எந்த பெண்ணிடமும் தவறாத மனது. இக்கட்டில் வந்து ஏன் இவள் கிரிக்கெட் விளையாடுகிறாள்? மனதை ஒருமைப்படுத்தி வீடு வந்து சேர்ந்தபோது மணி 9 நெருங்கி இருந்தது. நீண்ட நேர பைக் பயணம். முதல் நாளே மிதமிஞ்சிய அலுப்பை தந்தாலும் அதைவிட மனதில் ஓடிய எண்ணம் தயாபரன் சாரை பார்க்க முடியவில்லை என்பதுதான். வீட்டுக்கு வந்தவன் வாசலில் கேட்ட சிரிப்பு சத்தமும் கலவையான பேச்சு குரலும் உள்ளே அழைக்க வேகமாக உள்ளே நுழைந்தான். சோஃபாவில் அமர்ந்திருந்த மலர் தலையை சாய்த்து அழகாய் சிரித்தாள். திரும்பி பார்த்த தயாபரன் எழுந்து வந்து இறுக கட்டி கொண்டார். மை பாய், குரல் முரண்டியது.
எக்கி அவன் நெற்றியில் முத்தம் வைத்தார். அவர்கள் அன்பை பார்த்து மலர் வியந்து போய் நின்றாள். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ, நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. உள் விழுந்த வெளிச்சம் கண்களை கூச வைத்தது. தேகத்தின் கதகதப்பை முற்றாய் உறிஞ்சி எடுத்திருந்தது தலைக்கு மேல் உருமிக் கொண்டிருந்த ஏசி மெஷின். நெஞ்சில் தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்த நிதர்சனாவின் நெற்றியில் முற்றுகையிட்டிருந்த முடிக்கற்றையை மெல்ல ஒதுக்கி ஆழ்ந்த முத்தம் ஒன்றை வைத்தான் செழியன். நேற்று இரவு ஒரு கணக்கு விஷயமாய் விசாகனோடு மல்லு கட்டி கொண்டிருந்ததால் கவலைகள் வந்து உறக்கத்தை நீச்சலுக்கு அழைத்து போய்விட்டது. அதிகாலையில்தான் கண் அயர்ந்ததே. நோ பப்பா, இன்னும் நீங்க பிரஷ் பண்ணல. சிணுங்கிக் கொண்டு திரும்பி படுத்தவளை பார்த்து ஒரு அட்டகாச சிரிப்பு சிரித்தான். அந்த சிரிப்பில் அதிர்ந்த கட்டிலும் அவள் தேக கட்டிலும் லேசாய் சலிப்புற்றவளாய் எழுந்து அமர்ந்து தலையை சொரிந்து கொண்டே செழியனை பார்க்க அவனும் ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு மகளையே பார்த்தான். ஏன் பப்பா இப்படி பேய் மாதிரி சிரிக்கிறீங்க? என் ட்ரீம் கலைஞ்சு போயிடுச்சு தெரியுமா? பிஞ்சு கைகளால் செழியனின் மார்பில் அடித்துவிட்டு அது முடியாமல் போக அப்பாவின் மீது ஏறி படுத்து கொண்டு மறுபடியும் உறங்க ஆரம்பித்தாள். மெல்ல மகளின் முதுகை தட்டி தந்தான். தலையை அப்படி இப்படி அவன் மீது புரட்டி கொண்டிருந்த குழந்தைக்கு தூக்கம் மீண்டும் வந்து தாக்குவதாயில்லை. முகத்தை நிமிர்த்தி சிணுங்க ஆரம்பித்தாள். எதுக்கு என் ரேபிட் இப்போ அழறாங்க? உங்களால என் ட்ரீம் போச்சு, அது மறுபடியும் வரல. பால் உதட்டை பிதுக்கி அழ முற்பட்டாள். உதட்டோரம் உழுது உலர்ந்திருந்த கொடுவாயை தன் ஒற்றை விரலால் துடைத்தான். கண்ணோரம் தேங்கி இருந்த அழுக்கை மெல்ல துடைத்து அந்த பால் முகத்தை இன்னும் நிர்மலமாக்கினான். அச்சோ, என்ன சொல்லுது என் ரேபிட்? பப்பா, உங்க கனவை எப்போ கலைச்சாங்க? மகளை முதுகில் தட்டி தூங்க வைக்க முயன்றான். தோ இப்ப பேய் மாதிரி காட்ட போட்டுட்டு குலுங்கிட்டு சிரிச்சிங்க தானே, அப்போ. இரண்டு கால்களையும் பக்கத்துக்கு ஒன்றாய் போட்டு அவன் வயிற்றில் உட்கார்ந்தபடி பிஞ்சு முகத்தில் கோபத்தை தேக்கி கொண்டபடி சொல்லிய அழகை ரசித்து கொண்டே பார்த்திருந்தான். நானும் பார்பி டாலும் வானத்துல பறந்துட்டு இருந்தோம். அப்ப பார்பி தான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தந்தா. நான் அதெல்லாம் போட்டுட்டு கியூட்டா இருந்தேன் தெரியுமா? குழந்தையின் கண்களில் இன்னொரு உலகம் தெரிந்தது. அது பெரியவர்கள் உட்போக முடியாத ஒரு உன்னத உலகம். அதற்குள் நுழையும் கடவுச்சொல்லே அறியாமைதான். ஓகே, பார்பி தான் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் உனக்கு தந்துட்டு ஷேம் பப்பி ஷேமா நின்னாங்களா? ஒற்றை கண்ணை மட்டும் திறந்து வைத்து மகளின் அறிவை ஆழம் பார்த்து கொண்டே அப்பாவியாய் கேட்க அந்த பிஞ்சு முகத்தில் அத்தனை குழப்பம். நான் பார்க்கலையே, ஆனா நானும் பார்பியும் நிலாவை தொட்டமே. பப்பா, நிலா சில்லுன்னு இருக்கு. கைகளை கழுத்துக்கு கொண்டு போய் வைத்து சில்லை உணர வைத்தாள். எவ்வளவு சில்லுன்னு இருந்துச்சு ராபிட்? அவனும் சளைக்காமல் நிதர்சனாவின் உலகத்திற்குள் எட்டு வைத்து எட்டி பார்த்து கொண்டிருந்தான். இந்த ஏசி மாதிரி இல்ல, இதை விட பெரிய ஏசி மாதிரி. ஃப்ரிட்ஜ் டோர் திறந்தா சில்லுன்னு இருக்குமே பப்பா, அது மாதிரி. செழியன் கனிந்து போயிருந்தான். ஆயிரம் கவலைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் மகளின் விரல்களை பற்றி கொண்டு அவள் உலகத்திற்குள் நுழைந்தால் அவன் மனபாரம் முழுசாய் குறையும். பேசிக்கொண்டே இருந்த குழந்தையை தன் நெஞ்சிலேயே சாய்த்து தட்டி கொடுத்தான். ஒற்றை கையை தலைக்கு வைத்திருந்தான். கனவுலகில் இருந்து நினைவுலகில் புகுந்த நிமிஷம் சிந்தனைகள் கணக்கு வழக்கு இல்லாமல் நிந்தனை செய்ய தொடங்கி இருந்தது. அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டு தலையை சாய்த்து அறை வாசலை பார்த்தான். தமையா உள்ளே வந்தாள். குளித்து தலையை உலர்த்தி தூக்கி கொண்டையிட்டு இருந்தாள். கொஞ்சம் மாநிறம், முகவடிவும் அழகும் நிறமெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று வாதிடாமலே வெல்ல வைத்திருந்தது. செழியனை பார்த்து கொண்டேதான் உள்ளே வந்தாள். கண்ணாடி முன் நின்று பொட்டிட்டு கொண்டாள். அவள் நிழல் அந்த அறை முழுக்க தரையில் உருண்டு புரண்டது. ஜன்னலை இன்னும் அகல விரித்து பால்கனி கதவை திறந்து வைத்து ஏசியை அணைத்து குளிரை கழுத்தை பிடித்து வெளியே தள்ளி என்று அந்த அறையை அவளின் டவ் சோப்பின் மனம்தான் நிறைத்து கொண்டிருந்தது.
வலக்கையை தலைக்கு தந்து இடக்கையால் தன் மீது படுத்திருக்கும் மகளை முதுகில் அணைத்து கொண்டு மனைவியின் நடமாட்டத்தையே உள் வாங்கிக் கொண்டிருந்தான். பால்கனியில் போய் கைகளை கட்டிக்கொண்டு நின்றாள். தெருவில் நடமாட்டம் ஆரம்பமாக இருக்க இன்னும் சோர்வில் இருந்து விடுபடாத முகத்தோடு இருந்த சாலையை பார்த்து கொண்டே இருந்தாள். பின்னால் செழியனின் பார்வை முதுகில் மொய்ப்பது தெரிந்தது. அதிகாலையிலேயே தாபத்தோடு மனைவியை அணுகி குளித்து முடித்த மனைவியிடம் புது மையல் கொண்டு சரசமாடி அவன் கேட்டு இவள் மறுத்து அவன் கெஞ்சி இவள் மிஞ்சி பெருமூச்சு விட்டாள். நேற்று கூட ஒரு சினிமாவில் இந்த காட்சியை கண்டு பரவசப்பட்டிருக்கிறாள். 2 நாட்கள் முன்பு வாசித்த இளமை நாவலில் 3 குழந்தைகளை பெற்ற பெண்ணும் நாயகன் நாயகியின் கழுத்தில் காதலில் மயங்குகிறான். தமையா, செழியனின் குரல் கேட்க அவசரமாய் கண்களில் துளிர்த்த கண்ணீரை ஒற்றை விரலால் ஒற்றிக்கொண்டாள். சொல்லுங்க செழியன் என்றாள் திரும்பி பார்த்து வறண்ட பார்வையோடு. அப்பா எழுந்துட்டாரா? மகளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு பிரஷை எடுத்து பேஸ்டை பிதுக்கிக் கொண்டே வந்து கேட்டான். அவனின் அன்றாடம் தமையாவுக்கு எரிச்சலாக இருந்தது. எல்லாரும் எழுந்தாச்சு, இன்னும் இந்த தடிமாடு எழுந்திருக்கலையா? ஸ்கூல் போகணுமில்ல? இப்படி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் ஸ்கூல் கிளம்பும் போது வந்து பேய் மாதிரி கத்துறது. சுள்ளென்று எரிந்து விழுந்தபடி கோபமாய் மகளை நோக்கி நகர்ந்தவளின் கைகளை கோபமாக பிடித்தான். ஏய், நீ எல்லாம் என்ன அம்மா? பச்சை குழந்தைய தடி மாடுங்கிற? அப்ப நீ என்ன? என்னடி உனக்கு பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் முகத்துல முள்ள கட்டிட்டு சுள்ளு சுள்ளுன்னு எரிஞ்சு விழுந்துட்டு. விசாகனுக்கு கோபம்தான் வரும். எப்பவும் முகத்துல உன்ன மாதிரி முள்ளாடிட்டே சொத்த மாட்டான். அவனின் குத்தல் பேச்சு அவள் எரிச்சலை இன்னும் தூண்டிவிட்டது. வேற என்ன எதிர்பார்க்கிறீங்க? காலையில எழுந்திருச்சதும் கழுத்தை கட்டிட்டு உங்க கூட ரொமான்ஸ் பண்ணணும்னா? ஒரு குழந்தை பெற்ற பிறகும் தன் ஆதங்கத்தை கோபத்தின் வழியாக பீச்சி கொண்டிருந்தாள். நீ சொன்னதுக்கு பேர் மட்டும்தான் ரொமான்ஸ்னு உன் தலையில ஏத்தி வச்சிருக்க பார் சீப்பா. அதை விட்டுட்டு காதலோட அடிநாதத்தை புரிஞ்சுக்க பார். இனி ஒரு தரம் குழந்தையை தடிமாடு அது இதுன்னு திட்டுறத பார்த்த அப்புறம் என்ன மனுஷனாவே பார்க்க மாட்ட. ஒற்றை விரலை உயர்த்தி கோபமாக எச்சரித்துவிட்டு ஹேங்கரில் தொங்கிய துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு வாயில் பிரஷை கடித்தபடி மனைவியை முறைத்து கொண்டே குளியலறைக்குள் சென்றான் செழியன். அப்படியே சில நிமிடங்கள் நின்றாள். கீழே இருந்து அத்தை அழைக்கும் சத்தம் கேட்க இந்த கன்னித்தீவுக்கு இன்றே முடிவுரை எதிர்பார்ப்பது எல்லாம் பேராசை என்று எண்ணியபடி மகளை தட்டி எழுப்பி இடுப்பில் அமர வைத்து கொண்டபடி கீழே போனாள். மம்மா, நானும் பார்பிடாலும். நிதர்சனா தன் கண்களை விரித்து தன் கனவுக்குள் அம்மாவையும் அள்ளி கொண்டு போக எத்தனிக்க முகத்தை எரிச்சலாய் திருப்பியவள். இத பாரு லூசு, இதெல்லாம் உன் பப்பா கிட்ட வச்சுக்கோ. எனக்கு உன் பைத்தியக்காரத்தனத்தை எல்லாம் கேட்க நேரம் இல்ல. காற்று போய் அவள் கண்ணாடி குமிழ் கீழே விழ குழந்தை பார்பியை கைவிட்டு அமைதியாகி போனாள். மாறனின் குழந்தையையும் நிதர்சனாவையும் தயார் செய்து அனுப்புவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. மாறன் மனைவி லத்திகா வடநாட்டு பெண் என்பதால் அவர் மூலமாக கொஞ்சமாய் மழலைகளோடு ஹிந்தியும் ஒட்டி கொண்டிருக்க பப்பா மாமு எல்லாம் நிதர்சனாவின் வாய்மொழியால் ஆசிர்வதிக்கப்பட்டது. அருமைநாதனும் மாறனும் மண்டபத்திற்கு கிளம்பி இருக்க செழியன் யூனிட்டிற்கு தயாராகி கொண்டிருந்தான். என்ன, எங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போயிடுங்க. கண்ணாடி முன் நின்று முகத்தை திருத்தி கொண்டே சொன்னாள். என்ன திடீர்னு? சண்டே போகலாம், ரேபிட்ட கூட்டிட்டு. கட்டிலில் அமர்ந்து கால்களை மடக்கி சாக்ஸை திணித்து கொண்டே சொன்னான். முன்னாடியே சொல்ல இது என்ன 5 ஆண்டு திட்டமா? 4வது தெருவில் இருக்கிற அம்மா வீடு உங்க பாபி இப்படி திட்டமெல்லாம் போட்டு செயல்படுத்திட்டு தான் போறாங்களா? கேட்டு ஓய்வதற்குள் அவன் பின் வந்து நின்றவன் தோள்களை பற்றி தன் புறமாய் அவளை திருப்பினான். உனக்கு என்னதான் பிரச்சனை? காலையில எழுந்திருக்கும் போதே எங்கூட எப்படி விதவிதமா சண்டை போடலாம்னு யோசிச்சுட்டே எழுந்திருப்பியா? சலிப்பா இருக்குடி. அவன் தோள்களை பற்றி அழுத்தியது வலித்தது. அதைவிட தாட்சண்யம் அற்ற அவன் முகம் இன்னும் வலித்தது. நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் போறேன். நீ என்ன வேலைக்காரியா? உன்னை யாராவது இங்க அப்படி நடத்துறாங்களா?
நான் அதுக்கு அனுமதிப்பனா? உன் தாழ்வு மனப்பான்மையை விட்டாத்தான் என்னை உனக்கு புரியும். உங்களுடைய பிரச்சனையும் அதே குணம்தான்னு உங்களுக்கு புரியலையா? நான் இங்க கௌரவமா வாழணும்னு தான் விசாகன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பணத்தை கொடுத்தான். மேற்கொண்டு அவளை தொடர விடாமல் தோளை பற்றிய கை உயர்ந்து அவள் கழுத்தை பற்ற பயமற்று தீர்க்கமாய் பார்த்தாள். அப்போ நமக்கு நடுவே பிரச்சனை காசுதானாடி? நான் உன்கிட்ட வரதட்சணை கேட்டனா? 4 வருஷமா எங்கூட வாழற இல்ல? உன்னால என்ன புரிஞ்சுக்க முடியல? அவ்வளவுதானே? அவன் முகத்தை பார்க்காமல் கண் மூடி நின்றவளின் முக வடிவும் உரிமை உணர்வும் அவனுள் மென்மையாய் தொடங்கி வன்மையாய் ஆர்ப்பரித்தது. இதழில் மொய்க்க தொடங்கி மடலை முடிக்க 3 நிமிடங்கள் எடுத்தான். கோபத்திற்கு நடுவேயும் சரசமாட கணவன் மனைவிக்கு மட்டும்தான் முடியும். கிளம்பி தோல என்றவன் அவசரமாக அறையை விட்டு வெளியேறினான். திரும்பி கண்ணாடியில் முகம் பார்த்தாள். வகிட்டின் செந்தூரத்தை விட கன்னத்தின் செந்தூரம் கூடுதல் நிறமாக இருந்தது. முகம் முழுக்க ஒரு நிறைவு. இப்படி ஒரு அங்கீகாரத்தை அவனிடம் எதிர்பார்க்கிறாள் அனுதினமும். அதை புரிய வைக்காமலே அவனே புரிந்து கொள்ளட்டும் என்று அவள் மனம் பிடிவாதம் செய்கிறது. காரில் ஏறி அமர்ந்து சீட் பெல்ட்டை அணியவும் இருவரிடமும் நுனிப்புல் அளவிற்கு கூட பேச்சுவார்த்தை இல்லை. 4 வருடங்களாகவே இந்த பயணம் சஞ்சலத்தில் மட்டுமே செல்கிறது. குருமூர்த்தியோடு ஏற்பட்ட பெரும் சர்ச்சைக்கு பிறகு தொழிலில் இருந்து மொத்தமாக வெளியில் வந்தார் திரவியம். சின்ன சபலமும் பெரிய இழப்புமாய் அவர் பட்ட கஷ்டங்கள் சொல்லி மாளாது. தன்னிடம் இருந்த அத்தனை சொத்தையும் விற்று அருமை நாதனின் தொழிலில் போட்டாலும் அது சத்தியமூர்த்தி குருமூர்த்தி இருவரின் சூழ்ச்சியால் கடலில் பெருங்காயமாய் அடையாளம் இல்லாமல் போய்விட்டது. பகையும் வலுக்க நோயில் விழுந்த திரவியம் கடைசியாய் சுதாரித்து தமையாவின் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய தவித்து போனது என்னவோ. செழியனும் தமையாவும் தான் உறவென்பதால் உள்ளுக்குள் இருந்த ஆர்வம் இல்லை என்று போய்விடுமோ என்ற நிமிஷத்தில் விஸ்வரூபம் எடுத்தது. அப்போது விசாகன் அருமைநாதனின் யூனிட்டில் தான் இருந்தான். பகை என்றாலும் உள்ளுக்குள் உறவின் நிழலும் இருந்தது. அப்பாவால் ஏற்பட்ட சரிவை எப்படியாவது சரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டதாலேயே அங்கே மாறனாலும் அருமைநாதனாலும் ஏற்பட்ட புறக்கணிப்புகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொண்டிருந்தான். தமையாவிற்கு இன்னொரு மாப்பிள்ளையுடன் திருமணம் நிச்சயமாகி பணமின்றி திருமணம் நிற்க செழியன் அவளை கரம் பிடித்தான். அந்த அவசர சூழலில் அந்த நிலை இருவரின் மனதிலும் ஆறாத காயத்தை உண்டாக்கி இருந்தது. கசப்புகளை காட்டாமல் தமையாவை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் லத்திகா பல நேரம் அலட்சியத்தை பதிவு செய்து அவமானம் செய்தாள். அது தமயந்தியின் ஈகோவை பதம் பார்த்து குடித்தது. அந்த இயலாமையில் அவள் பிறந்த வீடு வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய எல்லா துயரங்களையும் மனதில் போட்டு அழுத்திய திரவியம் ஒரு நாள் மொத்தமாய் உறங்கி போனார். இந்த குற்ற உணர்வும் சேர்த்து அழுத்த விசாகன் மனம் வெறுத்து ஃப்ளைட் ஏறிவிட்டான் துபாய்க்கே. அது இன்னும் பெரிய சிக்கலை அந்த வீட்டில் தமையாவுக்கு உண்டாக்கியது. அப்பாவால் ஏற்பட்ட நஷ்டத்தை நின்று சமாளிக்காமல் விசாகன் பொறுப்புகளை கை கழுவிவிட்டு ஓடிவிட்டான் என்று. ஆனால் அவன் அவசரமாய் சென்றது தமையாவிற்காகத்தான் என்று இப்போது புரிகிறது. செழியனின் விலகலுக்கு அவள் ஒரு காரணமும் தமையாவின் சிடுசிடுப்பிற்கு அவன் ஒரு அர்த்தமும் கற்பித்து கொண்டே 4 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. வீடு வந்தவன் அவளை இறக்கிவிட அவனும் வருவான் என்று காத்திருந்தவள் முகத்தில் சிறு ஏமாற்றம். நீங்க வரலையா? இப்போதுதான் மறுவீடு வந்திருக்கமா? எனக்கு வக்கீல பார்க்க போகணும். யூனிட்டுக்கு போய் 3 நாள் ஆகுது. ஈவினிங் என்னால வர முடியாது. விசாகன் கூட வந்துடு. பதிலுக்கு காத்திராமல் ரிவர்ஸ் எடுத்தவன் கண் இமைக்கும் நேரத்தில் அங்கிருந்து மறைந்தான். வெகு நேரம் அங்கே நின்றவள் பெருமூச்சோடு தன்னை மீட்டு கொண்டு திரும்பி நடந்தாள். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று அந்த சொல்லில் உயிர் வாழ்வேன். கால்கள் இரண்டையும் கட்டிக்கொண்டு ஆதவி பால்கனியில் அமர்ந்திருந்தாள். ஒரு மாதிரி இறுக்கமாக உடம்பும் மனசும் உணர்ந்தது.
இந்த கடமையான கால மாற்றத்தில் இன்னும் அவளால் சரிவர பேலன்ஸ் செய்ய முடியவில்லை. தினமும் குருமூர்த்தியை பார்க்கிறாள், அவரோடு நேரம் செலவு செய்கிறாள். அது மட்டுமே ஒரு பாசிட்டிவான மாற்றம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் வீட்டிற்குள்ளேயே இருப்பது பெரும் கஷ்டமாக இருந்தது. வெளியில் செல்லவும் உரிமை உணர்வுடன் இங்கே நடமாடவும் மெல்லிய தயக்கம். விமலை அழைத்து பேசினாள். என்ன மாதிரி ஒரு இளிச்சவாய ஃப்ரெண்டா கிடைக்க நான் ப்ரே பண்ணிக்கிறேன்டி டெவில் என்று கேலி செய்தான். உனக்கு மேனேஜ் பண்ண முடியுதா ஆதவி? ஹெல்ப் எதுவும் வேணுமா என்றான் முழுமையான அக்கறையோடு. இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அப்படி எதுவும் பிரச்சனை வந்தால் உன் வீட்டு வாசல்ல தான் நிப்பேன். குரலில் அத்தனை ஒட்டுதல். பேசி முடித்து வைக்கவும் பிரபஞ்சன் அறைக்குள் எட்டி பார்த்து கபடமில்லாமல் சிரித்தான். என்ன பண்ற ஆதவி என்றாள் மழலை மாறாத குரலில். சும்மாதான் என் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருந்தேன். நீங்க இப்படி வந்து உட்காருங்க. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸா? சட்டை நுனியை ஒற்றை விரலால் சுற்றினான். விரல்களை அவன் முன் நீட்டி மடக்கினாள். ஒற்றை கண்ணை மூடி யோசிப்பது போல் பாவனை செய்தாள். 2-3 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்ல ஆதவி. வலக்கையை விரித்து கழுத்தை சாய்த்து நாக்கை நீட்டினான். மென்மையாக அவன் தலை கோதியவள். இனி நான் தான் உங்க ஃப்ரெண்ட், போதுமா? கைகளை நீட்ட அவன் பற்றி கொண்டு உற்சாகமாக சிரித்தான். கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ரேஷ்மி ஓங்கி பிரபஞ்சனின் தலையில் நறுக்கென குட்டு வைத்தாள். உன்னை எதுக்கு அனுப்பினா? நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? தலையை தடவிக்கொண்டே உதடு பிதுக்கியவன் கைகளை பற்றி கொண்டு சமாதானம் சொன்னாள். எதுக்கு ரேஷ்மி அண்ணன் அடிக்கிற? இவன் எப்பவும் அண்ணன் சொல்ல மாட்டா ஆதவி. இவனை போய் அண்ணன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா? உங்களையே அம்மா சொன்னதால தான் கூப்பிடுறேன். மற்றபடி உங்களையும் எனக்கு பிடிக்கல. கீழே அம்மா உங்களை வர சொன்னாங்க. சித்தப்பா ஃபேமிலி வந்திருக்காங்க. ஆதவிக்கு சட்டென்று முகம் சுண்டி போனது. பிரபஞ்சனை அழைத்து கொண்டு கீழே வந்தாள். சத்தியமூர்த்தியும் அவர் மனைவி 2 மகள்களும் அமர்ந்திருந்தனர். அவரை ஓரிருமுறை பார்த்திருக்கிறாள். அவர் குடும்பத்தை இப்போதுதான் பார்க்கிறாள். வாங்க என்றவள் உறவு சொல்லாமல் அப்படியே நிறுத்தி கொண்டாள். எங்கிருந்த? மெல்பர்ன்ல. மாதவியின் தூரத்து அண்ணன் ஒரு ஆள் அங்க இருக்கிறதா கேள்விப்பட்ட. அங்கயா? சோஃபாவில் குளிர சாய்ந்து கொண்டு கேட்டார். ஆதவியின் முகம் சிவந்தாலும் இறுகி போய் நின்றாள். மூச்சுக்கு 100 முறை ரஞ்சனியை அண்ணி என்று அழைத்தவர் தன்னை பெற்றவளை ஒருமையில் அழைத்தது வலித்தது. இல்ல, ஃப்ரெண்டு கூட தனியா இருந்த. ஏன், உன்னை கூட வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? குரலில் கேலி கொட்டி சிரித்தது. சீற்றத்துடன் நிமிர்ந்தாள். ஆனால் தன்மையாக வார்த்தைகளை கோர்த்தாள். யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம்னு நானே தனியா வாழ பழகுனேன். சத்தியமூர்த்தி உதடு பிதுக்கி ஆமோதித்தவர் எழுந்து குருமூர்த்தியை பார்க்க உள்ளே போனார். ரேஷ்மி சத்தியமூர்த்தியின் மகள்களோடு பேசிக்கொண்டிருக்க ஆதவி எழுந்து உள்ளே வந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.